வணக்கம். ஜூலை மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. குரு பகவான் கடகத்தில் இருக்கிறார். 5 ராசிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறார் செப்டம்பர் வரைக்கும். சந்திரன் அஸ்வினியில் இருக்கார், பரணிக்கு வந்துடுறார். யோகம் நல்லா தான் இருக்குது. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை ரெண்டும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. சுபஹோரைகள் எல்லாமே வியாழக்கிழமை நல்ல நேரம் தான். எனவே அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம். குரு உதவியாக இல்லை, சந்திரன் உதவியாக இல்லை. எனவே 3 நட்சத்திரக்காரர்களும் நிதானமாக இருங்க. பிரார்த்தனை பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். கவனம், பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு மஞ்சள் வியாழன், 6 தெற்கு வெள்ளை பச்சை வெள்ளி. நேயர்களை 2 நாளும் சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் போடணும். 2 நாளும் ஓம் பிரம்மதேவரே போற்றி, நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, நந்தகமே போற்றி, கருடனே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லிடணும். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. ஆமாம், உறுதி. பதட்டமாக இருக்கிறப்ப தண்ணி குடித்தா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் கிடைக்குது, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. இந்த 2 நாளும் தோற்க மாட்டீர்கள், கெடுதல் வராது, உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே ரொம்ப நல்ல நாட்கள். பிரமாதமான முன்னேற்றம், உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, சந்தோஷம் உண்டு. குரு பகவான் தன்னுடைய தொல்லைகளை குறைத்திருக்கிறார். சந்திரன் உதவியை அதிகமாக்குகிறார், மனோதிடத்தை அதிகமாக்குகிறார். 12 ராசியிலேயே தில்லு உங்களுக்கு தான் அதிகம். மனசில் கலைஞர் ரிஷபராசி தான். எதுக்காவது அசந்திருக்காரா? சவுக்கு சங்கர் சொல்கிறாரு பாருங்க பேட்டியில், எதுக்கும் அசர மாட்டாருங்கிறார். ஆமாம், அந்த மாதிரி மனசில் தில்லோட கலகிறீங்க. 2 நாளும் வெற்றி, சந்தோஷம், பிரமாதம். அனுகூலமான எண் 1 6 தெற்கு மேற்கு பச்சை வெள்ளை வியாழன், 7 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் வெள்ளி. நேயர்களை 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் வழிபாடு முக்கியம். சிக்கன சிரமம் பார்க்காம விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் ஸ்ரத்தா தேவியே போற்றி, சியவனரே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, உத்தங்கரே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, குரு உதவியாக தான் இருக்கார் செப்டம்பர் வரைக்கும். ஆனால் சந்திரன் உதவியாக இல்லை. 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வியாழன் வெள்ளி 2 நாளுமே நிம்மதியாக இல்லை. வீண் கவலை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், பொறுமை, நிதானம். ஆமாம். அனுகூலமான எண் 1 வடக்கு மஞ்சள் வியாழன், 4 தெற்கு வெள்ளை வெள்ளி. நேயர்களை 2 நாளும் சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் போடணும். 2 நாளும் ஓம் பிரம்மதேவரே போற்றி, நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, நந்தகமே போற்றி, கருடனே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லிடணும். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. ஆமாம், உறுதி. பதட்டமாக இருக்கிறப்ப தண்ணி குடித்தா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் கிடைக்குது, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. இந்த 2 நாளும் தோற்க மாட்டீர்கள், கெடுதல் வராது, உறுதி. கடகராசிக்கார நேயர்களை, வியாழக்கிழமை ரொம்ப நல்லா இருக்குது. குரு பகவான் ராசியிலே இருந்தால் கூட சந்திரன் உதவி செய்கிறார். குரு உங்களுக்கு நல்லவர் பொதுவாக. அதனால் தொல்லைகள் குருவினாலே இல்லை. சந்திரன் பெரிய உதவிகளை செய்கிறார். நிம்மதி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. கலகிறீங்க. வியாழக்கிழமை அனுகூலமான எண் 1 2 வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு. வெள்ளிக்கிழமை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். தேவையற்ற வம்பு வழக்கு இருக்குது, எனவே ஜாக்கிரதை. வீண் செலவும் வீண் கவலையும் வருகிறது, கவனம். அனுகூலமான எண் 6 மேற்கு வெள்ளை. நேயர்களே,
வியாழக்கிழமை உங்களுக்கு திருஷ்டி பொறாமல் இருக்குது உங்கள் மேலே. அதனால் சூரியனுக்கு தீபம் போடணும். ஓம் பிரகஸ்பதியே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிரகலாதனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிட்டோம். அப்பப்போ சொல்லிக்குங்க. விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வியாழக்கிழமை இல்லாமல் போயிடும். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டிருங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, மருகனே போற்றி, வருணனே போற்றி. இந்த மந்திரமெல்லாம் சொல்லுங்க. மன சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற புத்தகம் ஒன்று இருக்குது, ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். படித்து பாருங்கள், கோயிலிருந்து படிங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் நடக்காது, உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். குரு உதவியாளன்னா கூட சந்திரன் உதவி செய்கிறார். உங்களோட தைரியமும் சுறுசுறுப்பும் வேகமும் ஜெயிக்கும். நல்ல நாளாக இருக்கும். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய தைரியத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதா? எல்லா சிம்ம ராசிக்காரருக்கும் தைரியம் உண்டு, அதே அளவு தைரியம் உண்டு. அதே மாதிரி முதல்வர் ஆவாங்களா? ஆக முடியாது. ஆனால் அதே மாதிரி தைரியம் இருக்குமா? இருக்கும். ஆமாம். ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் வாசலில் உதவி கேட்போர் நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் பாருங்கள், கொஞ்சம் கம்மியாக கொடுத்தீங்கன்னா தூக்கி நம்மக்கிட்டே திருப்பி கொடுத்துருவாங்க. நம்ம எரிஞ்சோன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் திருப்பி எறிவாங்க. எல்லாம் சிம்மராசி தான். இந்த 2 நாளும் உங்களுக்கு வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, வியாழன், 7, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், வெள்ளி. நேயர்களை 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் வழிபாடு முக்கியம். சிக்கன சிரமம் பார்க்காம விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் ஸ்ரத்தா தேவியே போற்றி, சியவனரே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, உத்தங்கரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் வியாழன் முழுக்க, வெள்ளிக்கிழமை 4:30 வரைக்கும். நாங்கள் ரிஸ்க் எதுக்கு எடுக்க வேணாம் அப்படி தான் சொல்லுவோம். உத்தரம் சித்திரை அஸ்தம் 3 நட்சத்திரத்துக்கும் வியாழக்கிழமை முழுக்கவும், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். 3 to 4:30 எமகண்டம், அதனால் சொல்கிறோம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4:30 மணிக்கு அப்புறம் நல்லாயிடுச்சு. மெல்ல மெல்ல வெற்றி வருது. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. வியாழன் முழுக்க, வெள்ளி சாயந்தரம் 4:30 வரைக்கும். அனுகூலமான எண் திசை நிறம் 3 நட்சத்திரத்துக்கும் இல்லை இல்லை இல்லை. நேயர்களை 2 நாளும் சூரியனுக்கு விநாயகருக்கு தீபம் போடணும். 2 நாளும் ஓம் பிரம்மதேவரே போற்றி, நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, நந்தகமே போற்றி, கருடனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லிடணும். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. ஆமாம், உறுதி. பதட்டமாக இருக்கிறப்ப தண்ணி குடித்தா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் கிடைக்குது, படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. இந்த 2 நாளும் தோற்க மாட்டீர்கள், கெடுதல் வராது, உறுதி. துலா ராசிக்கார நேயர்களை வியாழக்கிழமை சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்லது. கலகுறீங்க, வீண் செலவில்லை, கவலை இல்லை. எதிரிகளும் உதவி செய்கிறாங்க. நல்லா இருக்குது, சந்தோஷம். வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமைக்கும் உங்கள் ராசிக்கும் தலைவர் சுக்கிரன் தான். ஆனால் சந்திராஷ்டிரமம் ஆயிடுச்சே. பகல் எங்களை கேட்டால் 1 மணியிலேருந்து சந்திராஷ்டிரமம்னு வச்சுக்கோங்க. 1 மணியிலேருந்து முக்கிய முடிவு எடுக்க வேணாம். 1 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. ஆக்சுவலாக சொன்னால் சந்திராஷ்டிரமம் 3 மணியில் தான் ஆரம்பிக்குது. எதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஜாகிரதை ஆகிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். வேற என்ன? அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. 3 நட்சத்திரத்துக்கும் வெள்ளிக்கிழமை 3 மணியிலேருந்து பார்த்துக்கோங்க. சனிக்கிழமையும் சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமையும் சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை, பொறுமை, நிதானம். ஆம் நேயர்களே, வியாழக்கிழமை உங்களுக்கு திருஷ்டி பொறாமல் இருக்குது உங்கள் மேலே. அதனால் சூரியனுக்கு தீபம் போடணும். ஓம் பிரகஸ்பதியே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிரகலாதனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிட்டோம். அப்பப்போ சொல்லிக்குங்க. விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, சுண்டல் வேக வச்சு கொடுக்கலாம்.
இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வியாழக்கிழமை இல்லாமல் போயிடும். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டிருங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, மருகனே போற்றி, வருணனே போற்றி இந்த மந்திரமெல்லாம் சொல்லுங்க. மன சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற புத்தகம் ஒன்று இருக்குது, ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். படித்து பாருங்கள், கோயிலிருந்து படிங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் நடக்காது, உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, குரு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். அப்புறம் என்ன, 2 நாளும் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், சுறுசுறுப்பு, வேகம், தைரியம், ஜெயிக்கும், பிரமாதமாக இருக்கும், கலகுறீங்க. அவ்வளோதான், ஒரே வார்த்தை. குரு உதவியாக இருக்காரா? 9ஆம் இடத்துல இருக்கிறார். ஓடிப்போனவனுக்கு 9இல் குரு அப்படிம்பாங்க. எங்கே ஓடிப்போனவன்? உயரத்தை நோக்கி ஓடிப்போனவன், உயர்வை நோக்கி ஓடிப்போனவன், நிம்மதியை நோக்கி, சந்தோஷத்தை நோக்கி ஓடிப்போனவன் அர்த்தம். ஸோ ஜெயிக்கிறீர்கள், வெற்றி. 2 நாளும் நல்லா இருக்கு, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9, வடக்கு கிழக்கு, மஞ்சள் சிவப்பு, வியாழன் 6, 4, வடக்கு தெற்கு, பச்சை, வெள்ளை, வெள்ளி. நேயர்களை 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் வழிபாடு முக்கியம். சிக்கன சிரமம் பார்க்காம விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் ஸ்ரத்தா தேவியே போற்றி, சியவனரே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, உத்தங்கரே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசி ஆத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, நல்லது நடக்கும், உயர்வு. பூராடத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. என்னைக்கு? வெள்ளிக்கிழமை. ஏன்? வெள்ளிக்கிழமைக்கும் பூராட நட்சத்திரத்துக்கும் தலைவர் சுக்கிரன். அதனால் அப்போ வியாழக்கிழமை தனுசு ராசிக்கு அதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோமே. 3 பேருக்குமே சூப்பரு, வெற்றி. அப்புறம் என்ன, அனுகூலமான எண் 1, 3, வடக்கு தெற்கு, மஞ்சள் சிவப்பு, வியாழன் 7, 1, தெற்கு கிழக்கு, வெள்ளை, நீலம், வெள்ளி. நேயர்களை 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் வழிபாடு முக்கியம். சிக்கன சிரமம் பார்க்காம விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் ஸ்ரத்தா தேவியே போற்றி, சியவனரே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, உத்தங்கரே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசி ஆத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வீண் கவலை அதிகம், வீண் செலவு அதிகம், நிம்மதி இல்லை, ஜாக்கிரதை. குரு உதவியாக இருக்கார், நாங்கள் மறுக்கலை, 7ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனால் சந்திரன் உதவியால் இந்த 2 நாளும் பிடிவாதம், வீம்பு, அலட்டல், கெத்து, திமிரு இதெல்லாம் உங்களை பிரச்சனை பண்ணுது, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை, வியாழன் 7, வடக்கு பச்சை, வெள்ளி. 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அப்படிங்கிறதுனாலே சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போட வேண்டியது முக்கியம். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. ஓம் வசுதா தேவியே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, புலோமை தேவியே போற்றி, புலஸ்தியரே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி பாருங்கள். மன சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றம் இருக்கும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. 2 நாளும் பொலிகன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் பா. ராகவன், ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெடுதல் வராது, தோற்க மாட்டீர்கள், உறுதி. ஆம், 2 நாள். கும்பராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. குரு உதவியா இல்லை, சுக்கிரன் உதவியா இல்லை, சந்திரன் உதவியா இல்லை. எனவே கவனம், வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. நல்ல நாளாக இல்லை. ஆமாம், முயற்சிகள் வெற்றி பெறுவது கஷ்டம், கவனம். அனுகூலமான எண் 2, தெற்கு, மஞ்சள், வியாழன் 7, வடக்கு, வெள்ளை, வெள்ளி. பரிகாரம் பண்ணிக்கிட்டேன், அதான் அர்த்தம் நாங்கள் சொல்கிறது. 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அப்படிங்கிறதுனாலே சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போட வேண்டியது முக்கியம். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. ஓம் வசுதா தேவியே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி,
புலோமை தேவியே போற்றி, புலஸ்தியரே போற்றி, இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி பாருங்க. மன சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றம் இருக்கும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. 2 நாளும் பொலிகன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் பா ராகவன். ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெடுதல் வராது, தோற்க மாட்டீர்கள், உறுதி. ஆம், 2 நாள். மீனராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. இந்த 2 நாட்களுமே சிறப்பில்லை. கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், நேர்மை அதிகம், உங்களுக்கு பெருந்தன்மையும் அதிகம், ஆனால் கோபம் அதிகம். கலைஞானி கமலஹாசனை பற்றி சொல்லுவாங்க, கருப்பு பணமே வாங்க மாட்டாருமா. சினிமா ஃபீல்டில் கருப்பு பணம் வாங்காதவங்க ரொம்ப கம்மி. அதில் ஒன்று கமலஹாசன். நேர்மை, ஆனால் கோபம் அதிகம். அந்த கோபம் இந்த 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்டதாக இருக்குது. அதனால் வீண் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு எல்லாம் அதிகமாக இருக்குது. பொறுமையாக இருக்கணும். நம்ம நல்லா பேசிகிட்டு இருப்போம், அவங்க கோபத்தில் பதிலுக்கு ஏதாவது பேசி சிக்கலாக்குவாங்க. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வியாழன், 7 வடக்கு பச்சை வெள்ளி. நிதானம் பொறுமை, வழிபாடு முக்கியம், கவனம். 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அப்படிங்கிறதுனால சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போட வேண்டியது முக்கியம். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. ஓம் வசுதா தேவியே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, புலோமை தேவியே போற்றி, புலஸ்தியரே போற்றி, இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி பாருங்க. மன சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றம் இருக்கும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. 2 நாளும் பொலிகன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் பா ராகவன். ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெடுதல் வராது, தோற்க மாட்டீர்கள், உறுதி. ஆம், 2 நாள். நேயர்களை வியாழன் வெள்ளி 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. குரு பகவான் செப்டம்பர் வரைக்கும் 5 ராசிகளுக்கு தான் உதவி செய்வார். அக்டோபரில் சிம்ம ராசிக்கு வந்துடுறார். இந்த குரு பகவான் யூஸ்வலாக 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார். இந்த தடவை 5 மாதத்துலேயே நகர்றார். செப்டம்பர் வரைக்கும் 5 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். அந்த 5 ராசிகள் எவை? மிதுனம், மீனம், விருச்சிகம், மகரம், கன்னி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நேயர்களே, நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.